வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், இப்ப இந்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஆமை வந்து தலைகீழ இருக்கு, சரிங்களா? இது வந்து தலைகீழ கவுந்து கிடக்குது. இதனால எந்திரிக்க முடியல, கவுந்துக்குச்சு. இதனால திரும்ப வந்து இதை நிறுத்தி விடுறதுக்கு இதுக்கு ஒரு ஆளோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னால் எழுந்து நிற்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்ற மாதிரி இங்க எழுதியிருக்கோம். இங்க பாருங்க, இந்த குறியீடு கொடுத்திருக்காங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஆமை இந்த இடத்துல பேசுறதா அர்த்தம், சரிங்களா? அடுத்த கட்டத்துல யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே, நாம தானே இது கவுந்து கிடக்கிறதுனால இதை திருப்பி விடுறதுக்கு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்கிற மாதிரி, இந்த பட்டாம்பூச்சி கிட்ட கேட்கிற மாதிரி இங்க எழுதியிருக்கேன். யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வாக்கியமா அமைச்சு எழுதியிருக்கோம். அடுத்தது, சிறிய பட்டாம்பூச்சியால் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு இந்த பட்டாம்பூச்சியை பத்தி இது யோசிச்சு பாக்குது. இந்த பட்டாம்பூச்சியால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை வந்து யோசிக்கிறதா இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கு. இந்த வாக்கியத்தை வந்து உருவாக்கி இங்க எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த படக்காட்சியில என்ன இருக்கு பாருங்க. வருந்தாதே நண்பா, இதோ நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டாம்பூச்சி சொல்றதா இந்த ஆமைக்கு பதில் சொல்ற மாதிரி இங்க வாக்கியத்தை உருவாக்கி நாம இங்க எழுதியிருக்கோம். அடுத்த ஆனா அந்த ஆமைக்கு வந்து டவுட் இருந்துட்டே இருக்கு. சிறிய பட்டாம்பூச்சியால் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு இந்த ஆமைக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு. அதுதான் இங்க திரும்பவும் இங்க ஒரு தடவை கொடுத்துருக்கோம், சரிங்களா? இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, முயற்சி செய்தால் எல்லாம் முடியும், பலமாக தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி சொல்லுது. உடனே இது வந்து முயற்சி செஞ்சு என்னவே பண்ணுது, முயற்சி செஞ்சு என்ன பண்ணுது, அதுவாகவே திருப்பி வர்றதுக்கு பாக்குது. ஆஹா, நான் எழுந்து விட்டேன், ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சிக்கு தேங்க்ஸ் சொல்லுது ஆமை. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்போ பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது பாருங்க, முயற்சி வெல்லும், சரிங்களா? ஆமை கிட்ட சொல்லுது. இப்ப ஆமை வந்து என்ன சொல்லுது பாருங்க, ஆமை வந்து உடனே என்ன சொல்லுது பாருங்க, ஆமை கிட்ட பட்டாம்பூச்சி என்ன சொல்லுது, மகிழ்ச்சி நண்பா, நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி சொல்றதா இந்த கதையை வந்து முடிச்சிருக்கோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? எப்படி வந்து இந்த படக்காட்சியில கொடுத்துருக்கிற ஆமையும் பட்டாம்பூச்சியும் எப்படி வந்து உரையாடல்களை உரையாடிக்குது அப்படிங்கறத நம்ம வந்து வாக்கியங்களை உருவாக்கி நம்ம எப்படி கொடுத்துருக்கோம்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வாக்கியங்களை திரும்ப திரும்ப நீங்க வந்து படிச்சு பார்க்கும்போது நீங்களும் சொந்த நடையில எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வாக்கியங்களை எழுதுறதுக்கு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை நீங்க ஒவ்வொரு பகுதியா நீங்க பார்த்து ஒவ்வொரு படக்காட்சியிலையும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்த்து பொறுமையா நீங்க எழுதுங்க. புத்தகத்துல கரெக்டா நீங்க புக், சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப அடுத்தது, எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம், சரிங்களா? இப்ப இந்த இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது என்னது, கோதுமை, சோறு, தோரணம், போர்வை, தொலைநோக்கி, மோதிரம், அவ்வளவுதான். இப்போ இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த பில்லப்ஸ்ல. இதுல வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான், ஆமா தானே? அதேதான். இங்க வந்து கட்டலாம், போர்த்தலாம், தோசை அப்படின்னு கொடுத்துருக்கிற இந்த க்ளூவை வச்சு மேல இருக்கிறதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த வார்த்தைகளை எடுத்து இங்க எழுதணும். தோரணம் தான் கட்ட முடியும், ஆமா தானே? இங்கேயும் இங்கேயும் கட்டி விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்பனா என்னது, தோரணம் தான் கட்ட முடியும், தோரணம். போர்வை போர்த்தலாம், கோதுமை தோசை, மோதிரம் அணியலாம், சோறு உண்ணலாம், தொலைநோக்கி பார்க்க உதவும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? எதுக்காக இந்த வார்த்தைகளை எப்படி கரெக்டா வந்து இந்த வார்த்தைகளோட நம்ம எப்படி வந்து வாக்கியத்தை நிறைவு செய்யறதுக்கு இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி இங்க கொடுக்கணும்னு தெரிஞ்சதா உங்களுக்கு? இப்ப அதே மாதிரிதான் அடுத்ததும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க அடுத்தது பாருங்க. இது நெடில் கோ கோ சோ வரிசை இங்க கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னென்ன வார்த்தைகள், புதிய வார்த்தைகள்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சு திருப்பி திருப்பி எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் இந்த வார்த்தைகளையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது இதுல ஒரு சின்ன பாட்டு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து எழுது கோலை, எடுத்து வந்தேன், முக்கோணங்கள், இங்க நெடில் வருதா, இந்த கோ கோ வரைந்து வைத்தேன், கத்தரி கோ கோலால் வெட்டி எடுத்தேன், தோரணம், நெடில் கோ வருதா, நெடில் தோ வருதா, பாருங்க, தோரணம் செய்து காட்டினேன், வீட்டிலே கட்டி விட்டேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த கோ 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 தோ இதெல்லாம் நம்ம என்ன எழுத்து, நம்ம இப்ப நெடில் தோ பார்த்தோம் இல்லையா, அந்த வரிசைகளோட இந்த பாட்டுக்களை வந்து உருவாக்கி இங்க எழுதியிருக்காங்க. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க எழுதியிருக்காங்க, சரிங்க? சரி, இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க குழந்தைங்களா, படக்கதையை படிப்போம். இந்த பாடப்பகுதியில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, கிளி, பொன்வண்டு, வான்கோழி, மயில், பச்சோந்தி, கொக்கு ஆகியோர் கண்ணாமூச்சி விளையாடினர். பாருங்க, கிளி தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுது, 1 2 3 சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ரெக்கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 சொல்லுது பாத்தீங்களா? நம்ம எப்படி விளையாடுவோம் இல்லையா, நீங்க எல்லாம் குழந்தைங்களாம் விளையாடுவீங்கல்ல, அதே மாதிரி ரெக்கையை வச்சு கண்ணை மூடிக்கிட்டு 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருக்குது. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, போய் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கு போறாங்க எல்லாரும்.
கொக்கு, வான்கோழி, மயில், பச்சோந்தி, அப்புறம் பொன்வண்டு இவங்க எல்லாரும் போய் ஓடி ஒளிஞ்சுக்க போறாங்க. சரிங்களா? பாருங்க, இந்த படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க? தோகையை காட்டி கொடுத்தது இதோ மயில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. மயில் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. யாரு? கிளி தானே கண்டுபிடிக்கிறதுக்கு 1 2 3 எண்ணிட்டு இருந்தது. அது 1 2 3 எண்ணிட்டே இருந்துட்டு என்ன பண்ணுது பாருங்க, மயில வந்து தோகை காட்டி கொடுத்துருச்சு. நீதான், மயில் தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. அடுத்தது, ஒற்றை காலில் நிற்பவனே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருச்சு. கிளி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. கொக்கு அப்படின்னு இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இந்த படக்கதைய உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா வந்து சொல்லி கொடுக்கறது மூலமா ஈஸியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நல்ல உங்களுக்கு மனசுல பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப பாருங்க அடுத்தது, மினுமினுக்கும் உன்னை தெரியாதா நீ பொன்வண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது பாருங்க, கிளி வந்து சொல்லுது, பொன்வண்டை பார்த்து சொல்லுது. கொண்டை காட்டி கொடுத்தது வெளியே வா வான்கோழி. எழுதணும் அந்த இடத்துல எல்லாம். எது வந்து இந்த இடத்துல இதோட இதுங்களா, அதோட உங்களுக்கு க்ளூ இது. பொன்வண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மினுமினுன்னு இருக்கும். வான்கோழிக்கு கொண்டை இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த கிளி வந்து க்ளூ மாதிரி நம்ம கிட்ட சொல்லுது. கொண்டை காட்டி கொடுத்தது வெளியே வா வான்கோழி. ஒருவரை காணவில்லையா, எங்க போனார் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஒருவரை காணவில்லை, எங்கே போனார்? கண்டுபிடிப்போம், பெயரை எழுதுவேன் அப்படின்னா பச்சோந்தி. சரிங்களா குழந்தைங்களா? இந்த இடத்துல இருக்கிறது எழுதாதீங்க. நீங்க இந்த இடத்துல பொறுமையா எழுதிக்கோங்க. பச்சோந்தி அப்படிங்கறது இங்க கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இந்த கதை புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். சரி, இப்ப இதுல பாருங்க, விடுபட்டதை எழுதுவோம். படிப்போம், விடுபட்டதை எழுதுவோம். போர்வை, வண்ணப்போர்வை, கடையில் வண்ணப்போர்வை அப்படின்னு அவங்களே வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, இந்த இடத்துல சோளம், விளைந்த சோளம், வயலில் விளைந்த சோளம். சரிங்களா? இப்ப இப்படிதான் எழுதணும், தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரிதான் எழுதணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, கோழி 2 கோழி, திண்ணையில் 2 கோழி. புரிஞ்சுதுங்களா? தோசை, சுட சுட தோசை, தட்டில் சுட சுட தோசை. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப பார்த்து நீங்க பொறுமையா இந்த ஸ்கிரீன் என்ன பண்ணுங்க, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை பார்த்து எழுதுங்க. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இந்த பாருங்க, சிந்திப்போம் விடையளிப்போம். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்க போறாங்க, நம்ம அதுக்கான பதில் சொல்லணும். அதனால இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம கவனிச்சுதான் இங்க பதில் சொல்லணும். அதனால இங்க கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கவனிக்கணும். அதனாலதான் சிந்திப்போம் விடையளிப்போம்னு கொடுத்திருக்காங்க. குணாவின் பாட்டி வீடு மாவூரில் உள்ளது. குணா பாட்டி வீட்டிற்கு செல்ல மாலை 5 மணிக்கு பேருந்து நிலையம் சென்றான். ஆனால் குணா பாட்டி வீட்டிற்கு செல்லாமல் தன் வீட்டிற்கே திரும்பி விட்டான். புறப்படும் நேரம் என்னது? பேருந்து. பேருந்து புறப்படும் நேரம் இங்க கொடுத்துட்டாங்க. மேட்டூர் காலை 7 மணி, காவனூர் காலை 8 மணி. சரிங்களா? சின்னப்பாளையம் மாலை 3 மணி, மாவூர் மாலை 4 மணி. அப்ப எத்தனை மணிக்கு பஸ் வந்திருக்கு? 4 மணிக்கு பஸ் வந்துட்டு போயிருச்சு. 4 மணிக்கு பஸ் வந்துட்டு கிளம்பிருச்சு. ஆனா வந்து குணா எத்தனை மணிக்கு போயிருக்காரு பஸ் ஸ்டாப்புக்கு? பஸ் ஸ்டாப்புக்கு எத்தனை மணிக்கு போயிருக்காரு? பேருந்து நிலையத்துக்கு மாலை 5 மணிக்கு பேருந்து நிலையம் சென்றான். அப்ப என்ன ஆயிருக்கும்? பஸ் போயிருச்சு. சரி, இப்ப என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு பாக்கலாமா? குணா பாட்டி வீட்டிற்கு ஏன் செல்லவில்லை? குணா பாட்டி வீட்டிற்கு ஏன் செல்லவில்லை? பாட்டி வீட்டிற்கு செல்ல விருப்பம் இல்லை. உரிய நேரத்துக்கு பேருந்து நிலையம் செல்லவில்லை. பாட்டி வீட்டிற்கு செல்ல பேருந்து இல்லை. உரிய நேரத்துக்கு பேருந்து நிலையம் செல்லவில்லை, அதுதான் சரியான பதில் இல்லையா? ஏன்னா 4 மணிக்கு பஸ் வந்து கிளம்பிருச்சு. ஆனா வந்து 5 மணிக்கு தான் என்ன பண்றாரு? குணா வந்து பேருந்து நிலையமே செல்றாரு. 5 மணிக்கு தான் பேருந்து நிலையத்துக்கு போறாரு. அதனால என்ன ஆகுது? பஸ் வந்து கிளம்பிருச்சு. அப்ப உரிய நேரத்துக்கு பேருந்து நிலையம் செல்லவில்லை அப்படிங்கிறது தான் சரியான பதில். அதுக்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்க குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இதுல வந்து பாருங்க, இப்ப இந்த நெடில் ரெட்டை கொம்பையும் துணைக்காலையும் சேர்த்து எழுதுற வார்த்தைகள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. கேள், தேள், கேள், கோள், தேள், தோல், சேரு, சோறு, தேடு, தோடு, கேடு, கோடு, சேர்ந்து, சோர்ந்து. சரிங்களா? இப்ப வந்து இங்க வந்து நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி எழுதணும் நீங்க கொடுத்துருக்க பாருங்க, கீழே கொடுத்துருக்க பாத்தீங்களா? இதே மாதிரி நீங்க இதுக்குள்ள, இந்த கட்டத்துக்குள்ள நீங்க எழுதணும். சரிங்களா? இந்த கட்டத்துக்குள்ள இந்த எழுத்துக்களை வந்து எழுதணும். ரெட்டை கொம்பு வந்து எப்படி இங்க பக்கத்துல போட்டு எழுதணும், அது மாதிரி எழுதணும். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, கீழே கொடுத்துருக்கேன்ல சேவல் அப்படின்னா இங்க எப்படி எழுதணும், அதே மாதிரி எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இது மாதிரி பார்த்து பொறுமையா நீங்க இதை எழுதுங்க. இதுல வந்து விடை தேடவா விளையாடவால விடுபட்ட இடத்தை நிரப்புக கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கேள், கோள். அப்ப தேள்னா என்ன வரும்? தோல். சேரு, சோறு, தேடு, தோடு. ஓகேங்களா? தோடுனா என்ன வரணும்? தேடு. அதாவது ஒரு நெடில்ல வந்து நெடில் சொல் ஒண்ணு கொடுக்குறாங்கன்னா அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம துணைக்கால் இல்லாத ஒரு சொல், குறில் சொல் ஒண்ணு இங்க கொடுக்கணும். சோறு, சேரு, தேள், தோல். புரிஞ்சுதுங்களா? கோடு, கேடு. அதாவது இங்க துணைக்கால் சேர்த்து இங்க எழுதியிருக்கோம். இங்க துணைக்கால் இல்லாம இந்த வார்த்தைகளை நம்ம இங்க எழுதியிருக்கோம். கேள், தேள், சேரு, தேடு, கேடு. அப்ப இந்த பக்கம் வர்றது, கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து துணைக்காலோட வர வார்த்தைகள். புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி எப்படி இது மாதிரி ஆல்டர்னேட்டிவா கொடுத்தாலும் மாறுதலா கொடுத்தா கூட நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா இந்த இடத்துல வார்த்தைகளை தெரிவு செஞ்சு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க.
இத பார்த்து இப்ப எழுதுங்க. சரிங்களா? இப்போ அடுத்த பகுதி வந்து ஒரே வண்ண கட்டங்களுக்கு ஒரே எழுத்தை நிரப்பணும். சரியா? இப்ப வந்து இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற கட்டத்துக்கு என்ன எழுத்து வரணும்னு பாருங்க. இந்த ப்ளூ கலர் கட்டத்துக்கு கடிகாரம், புத்தகம். அதனால எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்த மஞ்சள் கலர் கட்டத்துக்கு என்ன எழுதணும்? வான்கோழி, முக்கோணம். அதனால கோ அப்படிங்கிற இந்த நெடில் எழுத்த எழுதியிருக்கோம். அடுத்தது இந்த பச்சை கலர் கட்டத்துக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்க. தோரணம், மோதிரம். அடுத்தது இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. போட்டி. போட்டி வந்து என்னதுக்கு? பச்சை கலர்ல ப்ளூ கலர் கட்டம். ப்ளூ கலர் கட்டத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை இருக்கா? 2 வார்த்தை இருக்கு. என்னது? வயலட் கலர்ல இருக்கிறதுக்கு போட்டி. இந்த இடத்துல டீன்னு கொடுத்துருக்காங்க. பாட்டி. அடுத்தது பிங்க் கலர் கட்டம். இதுக்கு வந்து அலையோசை. சை அப்படிங்கிறதுக்கு குயிலோசை, அலையோசை. சரிங்களா? இது மாதிரி பார்த்து இதை எழுதுங்க. அடுத்தது இப்ப 3வது பகுதியில பாருங்க. ஒரே சொல்லை கொண்டு நிரப்புக. தன் பையில் இருந்து அரை அடி அளவுகோலை எடுத்தால் மெல்ல அடி வைத்து அருகில் சென்றால் எலிக்கு அடி எதுவும் படக்கூடாது அப்படின்னு. சரிங்களா? ஒரே சொல்லை கொண்டு நிரப்புக. அப்ப இந்த இடத்துல என்ன வார்த்தை வரணும்? அடி. அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு இந்த 3 பில்லப்பையும் நீங்க நிறைவு செய்யணும். அடுத்தது இது நம்ம மேல பார்த்திருந்தோம் இல்லைங்களா? போன பகுதியில பார்த்தோம். அதேதான். போர்வை, வண்ண போர்வை, கடையில் வண்ண போர்வை. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையை கொண்டு இந்த வாக்கியத்தை நிறைவு செய்யறது. அவ்வளவுதான். இதையும் நீங்க பார்த்து எழுதுங்க. அடுத்த பகுதியை இப்ப நாம பார்க்கலாம். இதுல வந்து படம் பார்ப்பேன், வினாக்கள் எழுதுவேன். இது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். புறாக்கள் என்ன செய்கின்றன? இந்த படக்காட்சியை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. புறாக்கள் என்ன செய்கின்றன? எத்தனை புறாக்கள் பறக்கின்றன? வானத்தில் பறப்பவை எவை? புறாக்கள் எங்கு பறக்கின்றன? அப்படின்னு இங்க கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. வினாக்கள்னா என்னது? கேள்விகள். கேள்விகள் தான் வினாக்கள். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது இந்த படக்காட்சியை வச்சு நாம வந்து கேள்விகளா வினாக்களா நாம வந்து உருவாக்கி எழுதணும். இங்க வந்து இந்த படக்காட்சியில 4 வாத்துகள் வந்து ஒரு குளத்துல வந்து நீந்திட்டு இருக்குது. சரிங்களா? அப்ப நாம என்ன செய்யணும்? கேள்விகளை வந்து இங்க எழுதணும். வாத்துக்கள் என்ன செய்கின்றன? எத்தனை வாத்துகள் நீந்துகின்றன? வாத்துக்கள் எங்கே நீந்துகின்றன? வாத்தின் நிறம் என்ன? சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த 4 கேள்விகளையும் நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? எப்படி வார்த்தைகளை கோர்வையா கோர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகளா உருவாக்கணும்னு தெரிஞ்சுதா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்க பார்த்து எழுதுங்க. இப்ப நம்ம இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை நீங்க பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். பாருங்க. இப்ப வந்து சிட்டுவும் நானும் பகுதியில சிட்டு, நீ யாருக்கு எப்படி கடிதம் எழுதுவாய்? அன்புள்ள தேன் சிட்டு, நீ நன்றாக இருக்கிறாயா? புதிய காடு உனக்கு பிடித்துள்ளதா? திருவிழாவுக்கு இங்கு வா. நீ மீண்டும் செல்லும் போது நானும் உன்னுடன் வருகிறேன். புதிய காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேன் சிட்டுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து எழுதியிருக்கிற மாதிரி இந்த கடிதத்தை எழுதி காமிச்சிருக்காங்க நமக்கு எடுத்துக்காட்டுக்கு. இப்போ நீங்க உங்க நண்பருக்கு எப்படி கடிதம் எழுதுவீங்க அப்படிங்கறத இங்க நம்ம எழுத போறோம். நீங்கள் யாருக்கு எப்படி கடிதம் எழுதுவீர்கள்? நாங்க வந்து இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. அன்புள்ள தோழி கவியரசிக்கு. நீ நலமாக இருக்கிறாயா? நான் இங்கு நலமாக இருக்கிறேன். எங்கள் ஊரில் அடுத்த வாரம் ஒரு பெரிய திருவிழா நடைபெற உள்ளது. அந்த விழாவிற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நாம் இருவரும் சேர்ந்து ராட்டினம் ஆடி மகிழலாம். உன் வருகைக்காக நான் காத்திருப்பேன். இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அல்லது தோழி குமணன் அப்படின்னு இங்க எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு எப்படி நீங்க வந்து கடிதம் எழுதுவீங்க அப்படிங்கறது தான் இங்க எழுதி காமிச்சிருக்கோம். இதை பார்த்து நீங்க பொறுமையா நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா நீங்க எழுதுங்க. சரிங்க குழந்தைங்களா? இப்ப நாம அடுத்த பகுதியை பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.